செய்திகள். ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ரம்ஜான் திருநாளில் சமத்துவ சமுதாயம் தழைத்தோங்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. தமிழக ஆளுநராக ரோசையா இன்று மாலை பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் விழா ஏற்பாடுகள் தீவிரம். போலீஸ் உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இஸ்லாமிய பெருமக்கள் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடத்தினர். அன்பையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் போற்றிடும் வகையில் கொண்டாடப்படும் ரம்ஜான் பண்டிகையொட்டி சென்னை காகிதே மில்லத் முகமது இஸ்லாமியில் மணிமண்டபத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். ஒருவருக்கு ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر. இந்த ஈத் பெருநாளில் முதல்ல காலையில் ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே புது ட்ரெஸ் போடுவாங்க. ஆஃப்டர் தட் எல்லாமே நமாஸில் தொழுகையில் ஏழைகள் பணக்காரர்கள் ஏதோ வித்தியாசம் இல்லாமல், முதலாளி தொழிலாளி ஏதோ வித்தியாசம் இல்லாமல் எல்லாமே ஒரே இடத்தில் நமாஸ் படித்து அப்புறம் யூனிவர்சல் பிரதர்ஹுட் மாதிரி செய்வாங்க. குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் புத்தாடைகள் அணிந்து ஏழை எளியோருக்கு உதவிகள் புரிந்து ரம்ஜான் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இதேபோல திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா மசூதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஆற்காடு நவாப் முகமது அலி கலந்து கொண்டார். சென்னை மண்ணடியில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ரம்ஜான் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். பகலிலே பசித்திருந்து இரவிலே நாங்கள் அல்லாஹுவை வணங்கி அதாவது எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த நோன்பு வைக்கிறதன் காரணமாக தக்வா பயபக்தி உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பயபக்தி உருவாதன் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவிகள் இருக்கிறதே, அது வரக்கூடியதாக இருக்கிறது. சென்னை தீவுத்திடலில் இஷா அப்துல் இஸ்லாம் சபை சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். ரமலான் நன்னாளில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்திட அருள் கிடைக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகோதரத்துவம் சீர்குலைக்கப்படாமல் இருப்பதற்காகவே நபிகள் நாயகம் நோன்பு இருக்கும் கடமையை இஸ்லாமியர்களுக்கு எடுத்துரைத்ததாகவும், நபிகள் கூறிய கடமையை நிறைவேற்றுவதற்காக தங்களை வருத்திக் கொண்டு நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமது இதயமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இறைவன் தெரிவித்த குர்ஆன் மார்க்கத்தின்படி வசதி படைத்தவர்கள் தாங்களாக முன்வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் சமவாழ்வு சமுதாயம் மட்டுமல்லாமல் மனிதாபிமானமும் தழைக்கும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே என்பதை குறிக்கோளாக கொண்டு சொல்லில் மட்டுமல்லாது செயலிலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கடைபிடித்து வருவதாகவும், தேமுதிகவின் கொள்கை இஸ்லாம் மார்க்கத்தை ஒன்றிணைந்து இருப்பது பெருமைக்கு உரியது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். ரமலான் நோன்பு முடிக்கும் இந்த நன்னாளில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைத்திட அருள் செய்யுமாறு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தமது ரம்ஜான் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இனத்திலே இந்தியனாக இருப்போம், மதத்திலே மனிதர்களாக இருப்போம், மொத்தத்தில் சகோதர சகோதரர்களாக இருந்து ஊழல் வறுமை என்ற சாத்தானை விரட்டிவிட்டு
நிச்சயமாக இந்த ரம்ஜான் முதல் நல்ல நாளாக பிறக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆந்திர முன்னாள் முதல்வர் ரோசையா இன்று மாலை பதவியேற்கிறார். தமிழகத்தின் ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ரோசையா தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய ஆளுநராக ரோசையா இன்று மாலை பதவியேற்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி M.Y. இக்பால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முன்னதாக இன்று காலை சென்னை வந்து சேர்ந்த ரோசையாவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று வரவேற்றார். அவருடன் சட்டப்பேரவைத் தலைவர் ஜெயக்குமார் மற்றும் அமைச்சர்களும் உடன் சென்று புதிய ஆளுநரை வரவேற்றார்கள். தமிழகத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்கும் ரோசையா ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே உள்ள வேகுரு என்ற இடத்தை சேர்ந்தவராவார். 2 முறை ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராகவும் ஆந்திர முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் டிவியுடன் நடந்த பண பரிமாற்றத்தில் தொடர்புடைய கம்பெனிகளின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்படவுள்ளன. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கலைஞர் டிவியுடன் நடந்த பண பரிமாற்றத்தில் சம்பந்தப்பட்ட 5 நிறுவனங்களின் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் வங்கிக் கணக்குகளை முடக்கவும் நேற்று அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி ஆகியோர் கைதாகி டெல்லி திகார் சிறையில் உள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு பெற்றதற்கு கைமாறாக DB ரியாலிட்டி நிறுவனத்திடமிருந்து சினியுக் நிறுவனம் குசிகன் என்ற நிறுவனம் மூலமாக கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய CBI கலைஞர் டிவி நிர்வாகத்தின் சோதனை நடத்தியது. இதைத் தொடர்ந்து வரி ஏய்ப்பு செய்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யும் நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கீழ் DB நிறுவனம் முதல் கலைஞர் டிவி வரையில் நடந்த பண பரிமாற்றத்தில் தொடர்புடைய டைனமிக் ரியாலிட்டி உள்ளிட்ட 5 நிறுவனங்களின் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. வங்கிக் கணக்குகளை முடக்கவும் அமலாக்கத்துறை நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2G வழக்கில் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் கருணை மனுக்களை பரிசீலிக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு எதையும் அரசியல் அமைப்பு சட்டம் நிர்ணயிக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க உள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 3 பேரின் மேல்முறையீட்டு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது வாதாடிய ராம்ஜெத் மலானி மரண தண்டனை பெற்ற 3 பேரின் கருணை மனுக்கள் 11 ஆண்டுகள் 4 மாதங்கள் வரை குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் இருந்தது என்று வாதாடினார். அதன் மீது முடிவு எடுக்க நீண்ட காலதாமதம் ஏற்பட்டதாக ராம்ஜெத் மலானி குறிப்பிட்டார். இதையடுத்து 3 பேரின் தூக்கு தண்டனை 8 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளுக்கு இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புகிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் கருணை மனுவை பரிசீலிக்க குடியரசுத் தலைவருக்கு அரசியல் அமைப்பு சட்டம் எந்தவித காலக்கெடுவையும் நிர்ணயிக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்க இருக்கிறது.